முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு கிழங்கு வகை வச்சு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷை பண்ண போறோம். அதோட பேர் சேனைக்கிழங்கு கடி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சேனைக்கிழங்கு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, தேங்காய் துருவல், கடுகு, இஞ்சி, எலுமிச்சை சாறு, உப்பு, தேங்காய் எண்ணெய். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சேனைக்கிழங்கு நல்ல சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி மஞ்சத்தூள் லேசா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சு இப்போ இதை தாளிக்கணும். இதை தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம். இப்போ கடுகு போட்டு தாளிப்போம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க, ஆனா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி, இஞ்சிக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்கு. அதாவது நல்ல ஜீரண சக்தி ஆகும். இப்போ கிழங்கு சில பேருக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு அது சாப்பிட்ட உடனே அது வாயு பிடிப்பு அது எதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இது முறியடிச்சிடும். ஸோ இஞ்சி சேர்த்துக்கிறது ஒரு மருத்துவ குணத்துக்காக தான். அண்ட் ப்ளஸ் கண்டிப்பாக ஃப்ளேவருக்காகவும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த சேனைக்கிழங்கை இதோட சேர்க்கிறோம். இது நம்ம கொஞ்ச நேரம் இப்படி இந்த சூட்லயே அந்த எண்ணெய், இந்த பச்சை மிளகாவோட காரம் இதெல்லாம் இறங்கணும் இல்லையா, அந்த கிழங்குக்குள்ள கொஞ்ச நேரம் அதை வதக்கணும். இது ரொம்ப கருகாம பார்த்துக்குங்க. கொஞ்சம் தீயை குறைச்சிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயம் லேசா கொஞ்சம் பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் நல்ல மனம் கொடுக்கும். அதுவும் இல்லாம டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, இறக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவலை இதுல சேர்த்துக்கலாம். இதோட கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. தேங்காய் துருவல் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதாங்க, சேனைக்கிழங்கு கடி ரெடி. ஆனா இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லேசா கொஞ்சம் எலுமிச்சை சாறு நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. நல்ல புளிப்பு, காரம், தேங்காயோட மனம், அப்புறம் பெருங்காயத்தூளோட மனம் இதெல்லாம் கலந்த ஒரு சேனைக்கிழங்கு கடி ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சேனைக்கிழங்கு கடி ரெடிங்க. எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். சேனைக்கிழங்க சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில தேங்காய் எண்ணெயை சூடாக்கி அதுல கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின இஞ்சி இதையெல்லாம் போட்டு தாளிச்சு வேக வச்ச சேனைக்கிழங்கையும் அதை சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூளியும் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு அப்புறம் தேங்காய் துருவலை போட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லேசா எலுமிச்சை சாறு புழிஞ்சி அதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்படி செஞ்சு முடிச்சா
சுவையான சேனக்கிழங்கு கடி ரெடி. இதை நீங்க உங்க வீட்டுல சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க. சரி, இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியோட மறுபடியும் உங்களை உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது யுவஸ்ரீ. இடமுருக்கு அவல் பொரி. பஞ்சரப்பெட்டை